அட என்னப்பா இப்படி பண்றீங்க? சைனா கோயில் அது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 100 கிலோமீட்டர். ஆமாங்க, நான் டாங்லிங் மனாசரி டெம்பிள் பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவலா வேற லெவல் இருக்கும். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டாங்லிங் டிபெத்தியன் கேம்ப் இங்க மட்டும் கிடையாதுங்க. 1960ல இந்தியால நிறைய பக்கம் செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க. தர்மசாலா, டகராடுன், பட்கான் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாங்க் செட்டில்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள தயவுலாம போட்டோ வச்சிருக்காங்க, புத்தரோட சிலை வச்சிருக்காங்க. இங்க காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் நடக்குது. பயங்கரமான வைப்ரேஷன் கிடைக்குதுங்க. நீங்க போய் பார்த்தாதான் அது தெரியும். இங்க வந்தீங்கன்னா திபெத்தியனோட கல்ச்சரை கண்டிப்பா நல்லா பார்க்க முடியும். யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எவ்வளவு அழகா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு பிடிச்சதே அவங்க எளிமையான வாழ்க்கை தான். அதே மாதிரி 130 அடியில இங்க கோல்டன் புத்தா ஸ்டாச்சுவை கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 1 இயர்ல இது ரெடி ஆயிருமாமா. இந்த திபெத்தியன் மாங்ஸுக்கு ஒரு லைக்க போட்டிருக்காங்க.